தெற்கு லெபனானின் முக்கிய நகரங்களில் ஒன்றான டயர் நகர் மீது இஸ்ரேலிய இராணுவம் இன்று அதிரடி வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக அப்பகுதி மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் கட்டாய உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே நகரின் பல இலக்குகள் மீது ஏவுகணைகள் பாய்ந்தன. இதனால் வரலாற்று புகழ்மிக்க இந்த நகரின் பல பகுதிகள் உருக்குலைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டயர் நகரை தொடர்ந்து தலைநகர் பெய்ரூட்டின் ஹரெட் ஹ்ரேக், கோபெய்ரி லைலாக்கி மற்றும் புர்ஜ் அல் பராஜினே உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பல சுற்றுப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கும் இஸ்ரேல் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்தே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் கூறினாலும் பொதுமக்களின் குடியிருப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலின் இந்த தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி படையெடுப்பு காரணமாக லெபனான் நாடு முழுவதும் இதுவரை குறைந்தது 12 லட்சம் மக்கள் தங்களது வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இது அந்த நாட்டில் ஒரு பாரிய மனிதாபிமான நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. பல நகரங்கள் மக்கள் நடமாட்டமின்றி போர்க்களம் போல காட்சியளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஒரு மாதமாக ஈரானை அழிக்கப் போவதாக எச்சரித்து வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஒரு புதிய சமாதான தூதராக உருவெடுத்துள்ளார். உலக அமைதிக்கு இது ஒரு மகத்தான நாள். போரினால் ஈரானுக்கு போதுமென்றாகிவிட்டது, மற்றவர்களுக்கும் அப்படித்தான் என அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் புனரமைப்பு பணிகளை தொடங்கலாம் என அவர் பச்சை கொடி காட்டியுள்ளதுடன் ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்தை அதிகரிக்க அமெரிக்கா முழு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். நிறைய நேர்மறையான நடவடிக்கைகள் இருக்கும், இதன் மூலம் பெரும் பணம் ஈட்டப்படும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப், அமெரிக்காவைப் போலவே மத்திய கிழக்கிலும் ஒரு பொற்காலம் மலர வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க கப்பல்கள் ஈரானுக்கு உதவ காத்திருப்பதாகவும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என தான் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று ஈரான் அறிவித்த தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்தே ட்ரம்பின் இந்த மனமாற்றம் நிகழ்ந்துள்ளது. போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த வளைகுடா பகுதியில் தற்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் குறித்து பேசப்படுவது உலக நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ட்ரம்பின் இந்த இணக்கமான போக்கு ஒரு புதிய ராஜதந்திர திருப்பமாக பார்க்கப்படுகிறது.